கொத்தவரங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலையை சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா 1/4 கிலோ அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தவரங்காயை சேர்த்து எண்ணெயிலே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி, தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடியை போட்டு மூடி வேக விட்டுறலாம். இது வெந்து வர்றதுக்குள்ளே ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், காரத்துக்கு தக்கன பச்சை மிளகாய், ஜீரகம், கொஞ்சமாக மஞ்சள் தூள், விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு பல் பூண்டு கூட சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க, தண்ணி ஊற்றாமல். தண்ணியெல்லாம் வற்றி கொத்தவரங்காய் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்து அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மிளகாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.